ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்னைக்கு ஆடி மாதத்தோட முதல் நாள் என்னுடைய வழிபாடு எளிமையாக நான் எப்படி வழிபாடு செஞ்சுக்கிட்டேன் அப்படின்றத அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது காலையிலேயே எழுந்து பூஜை ரூம்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வீடெல்லாம் மாப் போட்டுட்டு அழகாக கோலம் போட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. முதல் நாள் புதன்கிழமை வருது. நம்ம எப்பவுமே நல்ல நாள் அப்படி வரும்போது முதல் நாளே நம்ம செஞ்சு வச்சுப்போம். இப்போ புதன்கிழமை வருது அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செய்ய மாட்டோம். திங்கக்கிழமையே செஞ்சு வச்சுக்கிறதும் அவ்வளோ சரியான இதுவாக இருக்காதுங்க. அதனால புதன்கிழமை காலையில் எழுந்து வீடெல்லாம் மாப் போட்டுட்டு படத்துக்கெல்லாம் அழகாக க்ளீன் பண்ணி பூ போட்டுட்டு இப்போ நில வாசலில் குலதெய்வத்தையும் அம்மனையும் வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக தீபத்துக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க. ஒரு சின்ன தாம்பல் தட்டு எடுத்துக்கிட்டு அதில் சுற்றி மஞ்சள் குங்குமம். இந்த ஆடி மாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம மஞ்சளை பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே மஞ்சளை அதிக அளவில் பயன்படுத்தினங்க. இப்போ மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு அதுக்கு மேலே வேப்பிலை மாவிலை வைக்கணும். எனக்கு மாவிலை கிடைக்கலங்க, அதனால் வேப்பிலை மட்டுமே வச்சுக்கிறேன். வேப்பிலை வச்சுட்டு அதுக்கு மேலே அகல் தீபம் நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு அகல் தீபம் ஏற்றினங்க. அந்த அகல் தீபத்தை சுற்றி பூக்களால் அலங்காரம் பண்ணிட்டு ஒரு லெமனை நம்ம அந்த தீபத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டு தீபம் ஏற்ற போகிறோங்க. இந்த தீபத்தை இந்த ஆடி மாதம் முழுவதுமே ஏற்றலாம். முடியாத பட்சத்தில் ஆடி செவ்வாய் வெள்ளி ஏற்றுறது ரொம்ப விசேஷங்க. இப்போ டெய்லியுமே ஏற்றணும் அப்படின்ற ஆசை எனக்கு இருக்குது. இந்த வீட்டோட ஹவுஸ் ஓனர், இந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஹவுஸ் ஓனர் வாசலில் தீபம் வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மட்டும் நல்ல வாசலில் தீபம் ஏற்றிக்கிறாங்க. ஆடி மாதம் அப்படின்னாலே பக்தர்களுக்கு ரொம்ப விருப்பமான மாதங்க. மாத பிறப்பு தொடங்கி அடுத்தடுத்து பல விசேஷமான முக்கியமான நாட்கள் வர இருக்குங்க. கிராமப்புறங்களில் ஆடி மாதத்தில் முதல் நாள் தலையாடி அப்படின்ற பெயரில் கொண்டாடப்படுறது உண்டுங்க. இந்த நாளில் திருமணமான புதுமண தம்பதிகளை வீட்டுக்கு அழைத்து விருந்து கொடுக்கும் வழக்கமும் இருக்குங்க. அதோடு சுமங்கலி பெண்களை அம்மனாக பாவித்து வீட்டுக்கு அழைத்து தாம்பூலம் கொடுக்கும் பழக்கமும் இருக்குங்க. இப்போ பூஜை அறையில நிலவாசல தீபம் ஏற்றுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இப்போ நிலவாசல் பக்கத்தில் வச்சுட்டு தீபம் ஏற்றி நம்மளுடைய குலதெய்வத்தையும் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தையும் அதோட அம்மனையும் மகாலட்சுமி தாயார் சக்தி தெய்வம் எல்லாருமே வீட்டுக்கு அழைக்கிறதுக்காக இந்த தீபம் ஏற்றி சந்தோஷமா அவங்களுக்கு கற்பூர தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சு நாம் வீட்டுக்கு அழைக்கணுங்க. தமிழ் மாதம் முழுவதும் திருவிழாக கொண்டாடப்படும் மாதம் அப்படின்னா அது இந்த ஆடி மாதம் தாங்க. அம்மன் கோவில்கள் மட்டும் இல்லைங்க, சிவன் கோவில், பெருமாள் கோவில் அப்படின்னு பல எல்லா கோவில்களிலும் இந்த மாதம் முழுவதுமே திருவிழா கோலம் பூண்டிருக்குங்க. இந்த ஆண்டு புதன்கிழமை, அதாவது 17ஆம் தேதி புதன்கிழமை ஆடி மாதம் தொடங்கியிருக்குங்க. இந்த நாளில் அம்மனையும் குலதெய்வத்தையும் வீட்டுக்கு அழைத்து நம்ம வழிபடணும். இதனால வீடும் நம்மளுடைய வாழ்வும் ஆண்டு முழுவதும் சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்றது ஐதீகங்க. ஆடி மாசத்துல நாம மேற்கொள்ளும் வழிபாடு அடுத்த 11 மாதங்களுக்கும் அம்மனின் அருளால் நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. பொதுவாக எந்த ஒரு விசேஷ அல்லது விரத நாள் அப்படின்னாலும் முதல் நாளே நம்ம வீட்டை சுத்தம் செஞ்சு தயார் செஞ்சிடுறது வழக்கம். அதே சமயம் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில நம்ம வீட்டை சுத்தம் செய்யறது கிடையாதுங்க. இந்த ஆண்டு ஆடி மாதம் புதன்கிழமையில பிறந்திருக்கிறதுனால முந்தைய நாளான செவ்வாய்க்கிழமை எப்படி வீட்டை சுத்தம் செய்யறது, திங்கக்கிழமையே வீட்டை சுத்தம் செய்வது அப்படின்றது சரியா இருக்காது. அதனால எப்போது வீட்டை சுத்தம் செய்து வழிபாட்டிற்கு எப்படி தயாராகணும் அப்படின்னா புதன்கிழமை காலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்த வேலையிலே எழுந்து வீடெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டு பூஜை அறையெல்லாம் பழைய பூவெல்லாம் எடுத்துட்டு சுத்தமாக தொடச்சிட்டு முடிஞ்சுதுன்னா மஞ்சள் குங்குமம் வைக்கலாங்க. இல்லைன்னா காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் பூஜை செய்கிறங்க அப்படின்னா நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு இப்போதான் சுத்தம் பண்ணீங்க அப்படின்னாக்கா நீங்கள் சுத்தம் பண்ணிட்டு அழகாக பூவெல்லாம் சாத்திட்டு தீபம் ஏற்றிக்கலாங்க. இல்லை நீங்கள் டீப் கிளீனிங் இந்த ஆடி மாதம் வரதுக்கு முன்னாடி ஒரு சிலர் டீப் கிளீனிங் பண்ணியிருக்கலாம். நான் ஆடி மாதத்துக்கு முன்னாடி டீப் கிளீனிங் பண்ணிட்டதுனால படமெல்லாம் சுத்தமாக தொடச்சி மஞ்சள் குங்குமம் வைக்கலைங்க. ஆஷாட நவராத்திரி அப்போ எல்லா படத்தையும் தொடச்சி அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சதுனால நான் அப்படியே விட்டுட்டு வீடெல்லாம் தொடச்சிட்டு போட்டுட்டு பூஜை அறையில் அழகாக கோலம் போட்டுட்டு பூவெல்லாம் சாத்திட்டு தீபம் ஏற்றி வச்சுருக்கேங்க. அதோட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், அதாவது நம்மளுடைய பஞ்சம் தீர்க்கும். எப்பவுமே நம்ம வீட்டில் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னா வளர்பிறை ஏகாதசி, அதுவும் இந்த ஏகாதசி தேவசயனி ஏகாதசி அப்படின்னு சொல்லப்படுதுங்க. பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் மனசார நம்ம வணங்கும் போது இந்த விரதத்தை நாம கடைபிடிக்கும் போது நம்ம வீட்டில் எப்பவுமே இந்த பஞ்சமே, அதாவது
சாப்பாட்டுக்கு பஞ்சம் மட்டும் இல்லைங்க, பணத்துக்கான பஞ்சமோ நகைக்கான பஞ்சமோ இப்படி நம்ம தேவைக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இன்னைக்கு வீடியோவில் நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு புது வரவு லட்டு கோபால் வந்திருக்கிறாருங்க. ஏற்கனவே நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன். அவரை இன்னைக்கு தான் நான் பிரதிஷ்டை செய்கிறேன். ஒரு அபிஷேகம் பண்ணி பிரதிஷ்டை செய்யலாம் அப்படின்றதுனால அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கேங்க. இப்போ எல்லாருமே நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். லட்டு கோபாலுக்கு ரொம்ப அழகாக பால் கொடுக்குறாங்க, தண்ணி கொடுக்குறாங்க, எல்லாமே நைவேத்தியமாக அவருக்கு கொடுக்குறாங்க. நான் வந்து கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு, ஏன்னா நம்ம இப்போதான் பிரதிஷ்டை செய்கிறோம், குடிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றத ஒரு டவுட் எனக்கு இருந்ததுனால லட்டு கோபாலுக்கும் பெருமாளுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் அந்த அபிஷேக பாலே கொஞ்சம் கொடுத்தங்க. ஆனால் பால் கீழே போகிறது உண்மைதாங்க, கீழே போகல அப்படின்னு நான் சொல்லலை. இருந்தாலும் ஒரு ஃபீல் என்ன ஆகுதுன்னா அது இழுக்கிற ஃபீல் எனக்கு நல்லா தெரியுது. உங்களுக்கு எப்படி தெரியுது? இதை நீங்கள் எல்லாரும் உண்மைன்னு நம்பணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாதுங்க. எனக்கு தோணுச்சு, நான் செய்கிறேன். இது எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும் கண்டிப்பாக எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து தீபதூப ஆராதனை காமிச்சிட்டு லட்டு கோபாலை சந்தோஷமாக வீட்டுக்கு அழைக்கலாங்க. அதோட ஆடி முதல் நாள் அன்னைக்கு மகாலட்சுமி தாயாரோட பாதமும் வீட்டுக்கு வருங்க. எனக்கு மெசேஜ் வந்திருக்கு, அது வந்தாலும் உங்களுக்கு நான் போடுறேங்க. முதல் நாள் வர்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மகாலட்சுமி தாயார் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே வந்து அம்மனுக்குரிய மாதம், மகாலட்சுமி தாயாருக்குரிய மாதம். அதாவது வந்து பெண் சக்திகள் நிறைந்த மாதம் அப்படின்னா இந்த ஆடி மாதத்தை சொல்லலாங்க. இந்த மாதம் வந்து தட்சிணாயன காலம் வந்து ஆரம்பிக்கிற காலம். அதாவது வந்து தேவர்களுக்கு இது வந்து இரவு பொழுது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த இரவு பொழுதுல வர இந்த தேவசயனி வளர்வரை ஏகாதசி ரொம்ப ரொம்ப ஒரு விசேஷமாக சொல்லப்பட்டிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் இந்த ஏகாதசி வளர்வரை ஏகாதசியில நம்ம விரதம் இருக்கும்போது நம்ம வீட்டில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. ஒரு சிலர் எதுவுமே சாப்பிடாம விரதம் இருப்பாங்க, ஒரு சிலர் துளசி தீர்த்தம் மட்டும் குடிச்சிட்டு விரதம் இருப்பாங்க. இப்போ நிறைய பேர் மருந்து மாத்திரை எடுத்துக்கிறதுனால எளிமையான சாப்பாடாக எடுத்துக்கலாங்க. சைவ சாப்பாடாக எளிமையான சாப்பாடாக எடுத்துட்டு கூட நாம் வந்து இந்த வழிபாடை செஞ்சுக்கலாங்க. ஒரு காலையில் ஒரு 4 மணி போல் நான் இந்த வழிபாடு செஞ்சிட்ருக்கேங்க. அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அழகாக எல்லா சுவாமிகளுக்கும் அத்தர் போட்டு, ஜவ்வாது அத்தர் போட்டு நல்லா ஃபுல்லாக வாசனையாக ரெடி பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிறேங்க. எப்பவுமே பெருமாளோட ஃபோட்டோக்கும் சரி, பெருமாள் சிலை வச்சுருந்தாலும் சரி, பச்சை கற்பூரம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு பொருளுங்க. அந்த பச்சை கற்பூரத்தை அவருடைய அந்த வாய்க்கு கீழ் பகுதியில் கொஞ்சமாக சந்தனமோ இல்லை குங்குமோ மஞ்சளோ வச்சு அது மேலே ஒட்டி வைக்கிறது ரொம்ப விசேஷம். எப்போ நீங்கள் பெருமாளுக்கு நீங்கள் சந்தனம் குங்குமம் வைக்கும்போதும் மார்பு பகுதியில் கண்டிப்பாக சந்தனம் குங்குமம் வைங்க. ஏன்னா மகாலட்சுமி தாயார் மார்பு பகுதியில் தான் குடிக்கொண்டிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நம்ம மகாலட்சுமி தாயாரை வழிபட்டாலும் சரி, பெருமாளை வழிபட்டாலும் சரி, யாரை வழிபட்டாலும் 2 பேரும் ஒன்னாவே வீட்டுக்கு வந்துருவாங்க. தம்பதி சமேதரரா வீட்டுக்கு வந்துருவாங்க அப்படின்றது ஒரு நம்பிக்கைங்க. அவங்க 2 பேரையும் அழகா ரெடி பண்ணி வச்சுட்டேன். பெருமாள் வந்து அபிஷேக பிரியர் இல்லைங்க, அலங்கார பிரியர். நம்ம சிவபெருமான் தான் வந்து அபிஷேக பிரியர். அவர் வந்து எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணுறோமோ அவ்வளோ சந்தோஷப்படுவாராங்க. இவர் வந்து லட்டு கோபால், ஏற்கனவே பழைய ஒரு கோபால் லட்டு கோபால் இருக்கிறாங்க. அது வந்து களிமண்ணால் செஞ்சதுங்க. அது கடையிலேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து பித்தளையில் செஞ்சதுங்க. 2 பேரையும் ஒரே பவுலில் கொஞ்சம் பச்சரிசி போட்டு அதுக்கு மேலே 2 பேரையும் உட்கார வச்சுருக்குறேங்க. அந்த பழைய கோபாலை எடுக்கிறதுக்கு மனசு வரல. எனக்கு ரொம்ப பிடிச்ச அந்த ஃபேஸ் வந்து இந்த லட்டு கோபால் வாங்குறதுக்கு நான் எவ்வளோ நாளாக கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக பார்த்து அந்த ஃபேஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும், பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுனால பார்த்து 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 இந்த லட்டு கோபால் நான் வாங்கியிருக்கிறேங்க. ரொம்ப சர்ச் பண்ணி தான் இந்த லட்டு கோபால் வாங்கினேன். அவரோட ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து வளர்பிறை ஏகாதசி அப்படின்றதுனால ஒரு துளசி இலையாவது வைக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. துளசி இலைகளை வந்து நேற்றே நான் பறித்து எடுத்துன்னு வந்து வச்சுட்டேன் அப்படின்றதுனால மல்லிப்பூவினாலையும் துளசி இலையினாலையும் பன்னீர் ரோசாலையும் ரொம்ப அழகாக அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. எப்பயுமே வந்து மல்லிப்பூ மகாலட்சுமி தாயாருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள். வாசனை பொருட்கள் எல்லாமே பிடிக்கும். அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மல்லிப்பூ ரொம்ப 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 பிடிக்குங்க. அது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் கிடையாது, எல்லா தெய்வங்களுக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு பூ. எந்த ஒரு பூஜையை நம்ம செய்கிறதுக்கு முன்னாடியும் நம்மளுடைய குலதெய்வத்தையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செஞ்சுட்டு தான் நம்ம வந்து அந்த பூஜையை நம்ம தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட இருக்கிற வெள்ளருக்கு விநாயகர் புதன்கிழமை வந்து
பெருமாளுக்கு மட்டும் இல்லைங்க, விநாயகருக்கும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. புதன்கிழமையில விநாயகரை வழிபடும்போது நமக்கு நல்ல ஒரு புத்தி, அறிவு கூர்மை ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போ வந்து என்னுடைய குலதெய்வம் வந்து பால் முனீஸ்வரருங்க. எப்பவுமே நான் சொம்புல தண்ணி ஊற்றி அந்த தண்ணிக்குள்ளே காயின் போட்டு அதை தான் எங்களுடைய குலதெய்வம் நான் வழிபாடு செஞ்சுட்டு வரேன். அதே மாதிரி தாங்க இன்னைக்கு ஒரு நல்ல சுத்தமான தண்ணி விட்டுட்டு அதில் வந்து கொஞ்சம் பச்சை கற்பூரம், இது வந்து ஆடி மாதம் முதல் நாள் அப்படின்றதுனால வேப்பிலைனால அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. அதில் ஒரு நாணயம், ரூபா நாணயம், ரூபா நாணயம் ஏதாவது போடலாம். நான் ஒரு ரூபா நாணயம் போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு பூ வச்சுட்டு அந்த கலசத்துக்கு வந்து மல்லிப்பூனால் அலங்காரம் பண்ணிக்கிறேங்க. இதில் இன்னொரு டவுட்டும் உங்ககிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து ஒரு சிலர் சொல்கிறாங்க, குலதெய்வத்தோட பிடிமண்ணை வந்து பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடாது, குலதெய்வத்தோட ஃபோட்டோவையும் பூஜை அறையில் வச்சு வழிபடக்கூடாது. ஏன்னா குலதெய்வங்கள் வந்து இந்த பஞ்சபூத தத்துவங்களுக்கு உள்ளடக்கியது. அவங்கள வந்து வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சு நம்ம வழிபாடு செய்யக்கூடாது. அவங்கள வந்து நிலவாசலில் வெட்ட வெளியில் இருக்கிற இடத்துல தான் வந்து குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு பொய் அப்படின்னு எனக்கு தெரியலைங்க. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா எப்பவுமே நிறைய கோயில் பாருங்கள், குலதெய்வ கோயில்கள்லாம் வெட்ட வெளியில் தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு கோவிலோ அப்படி இல்லைன்னா ஒரு மண்டபம் மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. வெயில் மழை எது வந்தாலும் அந்த இடம் வந்து ஓப்பனாக தான் இருக்கும். அது நிறைய அம்மன் கோவிலில், நிறைய குலதெய்வ கோவிலில் நான் பார்த்துருக்குறேன். எங்களுடைய குலதெய்வ கோவிலுக்கும் தனியாக கோவில் அப்படின்னு கிடையாதுங்க. நாங்கள் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் வேப்ப மரத்துக்கு கீழே கல் வச்சு தான் அதை தான் வந்து நாங்கள் குலதெய்வமாக வழிபாடு செஞ்சுட்டு வருவோம். வருஷத்துக்கு ஒரு தரம் போயிட்டு பொங்கல் வச்சு வழிபாடு செய்வோம். எங்களுடைய குலதெய்வம் வந்து சைவசாமிங்க. அவருக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா பானகம் ரொம்ப பிடிக்கும். துள்ளு மாவு அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பச்சரிசி நல்லா ஊற வச்சு அரைச்சிட்டு ஏலக்காய் வெல்லம்லாம் போட்டு நல்லா கலந்து அதில் வேப்பிலை போட்டு நெய்வேத்தியமாக வைப்பாங்க. அதோட சக்கரை பொங்கல் செஞ்சு வைப்பாங்க. இன்னைக்கு வந்து நெய்வேத்தியமாக நான் வந்து பானகமும் பாயசமும் செஞ்சு வச்சுருக்கேங்க. அதாவது வந்து ஜவ்வரிசி பாயசம், இது 2 தான் இன்றைக்கி நெய்வேத்தியமாக. காலையில் அது தாங்க செய்ய முடிஞ்சுது. அதை செஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி என்னுடைய வழிபாடை நான் செஞ்சுக்கிறேங்க. இப்போ புதன்கிழமையில் பெரும்பாலுமே நான் வந்து பச்சை பயிரில் தீபம் ஏற்றுறது வழக்கங்க. ஏன்னா பச்சை பயிறு அப்படின்றது புத பகவானுக்குரியது. புத பகவானோட அதிதெய்வம் அப்படின்னா பெருமாளுங்க. நீங்கள் பச்சை பயிறு தீபம் தொடர்ந்து ஒரு 9 வாரமும் அட்லீஸ்ட் ஒரு 5 வாரமும் ஏற்றிட்டு வரும்போது உங்களுக்கு பண வரவில் நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. வர வேண்டிய பணம் நம்ம கைக்கு கிடைக்கும். அதனால இது ஏற்றுறதுனால லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வந்துடும் அப்படின்லாம் நம்ம வந்து கற்பனை பண்ணிக்க கூடாதுங்க. நாம் செய்கிற முயற்சி, நம்மளுடைய உழைப்பு, அதோட இந்த தீப வழிபாடு அப்படின்றது நமக்கு ஒரு வழியை காட்டும். அவ்வளோதாங்க. தீபம் ஏற்றிட்டு வீட்டிலேயே உட்காந்துட்டு இருந்தால் பணம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும், அம்பானி மாதிரி ஆயிடுவோம் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நம்ம தேவைக்கு என்னவோ, விரலுக்கு ஏற்ற வீக்கம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம தேவைக்கு நாம் வந்து ஒரு அவசரத்துக்கு மற்றவங்க கிட்ட கடன் வாங்காத அளவுக்கு நமக்கு செல்வ செழிப்பு இருந்தால் போதும் அப்படின்னு தாங்க நினைக்கணும். நம்ம வழிபாடு செய்யும் போதே அந்த முறையில் தாங்க வழிபாடு செய்யணும். நான் லட்சாதிபதி ஆகணும், கோட்டீஸ்வரன் ஆகணும், பணம் வந்து அப்படியே கொட்டணும், நிறையணும் அப்படின்லாம் நம்ம நினைக்கக்கூடாதுங்க. நம்ம தேவைக்கு பணம் வரணும் அப்படின்னு நினைச்சாலே போதுங்க. இப்போ தீபம் ஏற்றிட்டு நான் வந்து மஞ்சள் கலர் திரி போட்டு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இந்த தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரையும் பராசக்தியையும் எல்லா தெய்வங்களையும் நம்ம வீட்டுக்கு அழைக்கணுங்க. தாயே, எங்கள் வீட்டில் எழுந்தருளி எங்களுடைய பூஜைகளை ஏற்றுக்கிட்டு எங்களுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு மனசார பிரார்த்தனை செய்யணுங்க. நான் அப்படிதான் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அம்மனோட அருள் பரிபூரணமாக கிடைக்க நீங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. எப்பவுமே கூட்டு பிரார்த்தனைக்கு அப்படின்னு ஒரு தனி சக்தி இருக்குங்க. நமக்காக மட்டும் வேண்டுதல் செய்யறதை விட மற்றவங்களுக்காகவும் வேண்டுதல் செய்யும்போது அந்த வேண்டுதல் கண்டிப்பாக பலிதமாகுங்க. இப்போ தீபம் ஏற்றிட்டு இந்த தீபத்தை வந்து குலதெய்வத்துக்கும் ஏற்றிக்கிறேங்க, பெருமாளுக்கும் ஏற்றிக்கிறேன். அது மாதிரி எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு தீபத்தை ஏற்றிட்டு வாழ்க்கையில் செல்வ வளம் பெருகணும், என்னுடைய தேவைக்கு பணம் வரணும், குடும்பம் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும், பரிபூரணமான அருள், அம்மனோட பரிபூரணமான அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு தீபம் ஏற்றிட்டு எல்லா தெய்வங்களுக்கும் அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. நம்ம வீட்டுக்கு புதுசாக வந்துக்கிற லட்டு கோபாலையும் மனசார நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க. நமக்கு மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், அதோட வந்து பெருமாளோட காயத்ரி மந்திரம், ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய திமிகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரச்சோதயாத் அப்படின்ற பெருமாளோட காயத்ரி மந்திரம், ஓம் பூர் புவஸ்வக தத்சவதூர்வரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோயோன பிரச்சோதயாத் அப்படின்னு மகாலட்சுமி தாயாரையும், ஓம் கம் கணபதியே நமக அப்படின்னு நம்ம விநாயக பெருமானையும், ஓம் பால் முனீஸ்வராய நமக,
ஓம் பால் முனீஸ்வராய நமக அப்படின்னு எங்களுடைய குலதெய்வத்தையும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு இன்னைக்கு வந்து என்னுடைய பூஜை வந்து நான் நிறைவு செஞ்சுக்கிறேங்க. அம்மனை வீட்டுக்கு அழைத்து பூஜை செய்வதற்கான நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தா பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யலாங்க. முடியாதவங்க காலையில 6 முதல் 7 மணி வரையிலான நேரத்துல செய்யலாம். அதுவும் முடியல அப்படின்னா 9:15 இருந்து 11:15 வரையிலான நேரத்தையும் பயன்படுத்திக்கலாங்க. ஆடி முதல் நாள்ல அம்மனுக்கு தலைவாழை இலை போட்டு படையல் வச்சு வழிபடுற வழக்கம் ஒரு சிலருக்கு உண்டுங்க. பகல் 1:30 மணிக்கு மேல படையல் போட்டு நம்ம வழிபாடு செய்யலாம். இது எதுவுமே காலையில செய்ய முடியாது, நாங்க வந்து லீவு நாள் அப்படின்றதுனால பொறுமையா செய்யறோம் அப்படின்னா மாலை 6 மணிக்கு மேல கூட நம்ம வந்து குலதெய்வத்தையும் நம்மளுடைய அம்மனையும் வீட்டுக்கு அழைச்சி பூஜை செய்யலாங்க. ஒரு சிலருக்கு வந்து தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படைத்து வழிபடும் பழக்கம் இருக்கிறவங்க இந்த நேரத்தை மாலை 6 மணிக்கு மேல அந்த தேங்காய் சுட்டு அம்மனுக்கு படையலிடும் அந்த பழக்கத்தையும் செய்யலாங்க. அது வந்து பெரும்பாலும் எனக்கு தெரியலங்க, நான் இப்பதான் கொஞ்ச நாளா அதை கேள்விப்படுறேன். எனக்கு நாங்க இருக்கிற ஏரியாவில் இந்த தேங்காய் சுடுறது அப்படின்றது இல்லை. உங்களுக்கு ஏதாவது தெரியும், நீங்க அந்த மாதிரி வழிபாடு செய்றீங்க அப்படின்னா கண்டிப்பா என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. இது வந்து காலையில ஒரு 5:30 மணிக்குள்ள என்னுடைய வழிபாடு நான் முடிச்சுக்கிட்டேங்க. மாலை நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு முடிஞ்சா பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு துளசி இலை சாத்திட்டு பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் வணங்கிட்டு பக்கத்திலேயே அம்மன் கோயிலுக்கு போயிட்டு நிலவாசல நம்ம ஒரு முடிச்சு கட்டணும் அப்படின்னு நான் ஏற்கனவே வீடியோல சொல்லியிருந்தேங்க. ஒரு லெமனு, விரலி மஞ்சள், வேப்பிலை இது 3த்தையும் அம்மன் பாதத்துல வச்சுட்டு நல்லா வணங்கிட்டு வேண்டிக்கிட்டு அதை கொண்டு வந்து ஒரு மஞ்சள் துணியில கட்டி நிலவாசல நம்ம கட்டும்போது இந்த மாதம் முழுவதுமே அன்னை நமக்கு வந்து காவலா இருப்பாங்க அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த மாதம் முடியறதுக்குள்ள கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அந்த முடிச்சு எடுத்துட்டு கால்படாத இடத்துல போட்டுடலாங்க. இது வந்து மாலை நேர வழிபாடு. நம்ம கோவிலுக்கு போயிட்டு வரும்போது சிவப்பு கலர்ல வளையல் வாங்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். முடிஞ்சா பச்சை கற்பூரம், சிவப்பு நிற குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சு மகாலட்சுமி தாயார மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த வளையல வந்து நம்ம வீட்டுல இருக்கிற எல்லா பெண்களுமே போட்டுக்கலாம். நம்மளுக்கு வசதி வாய்ப்பு இருக்கு, இன்னும் ஒரு 2 டசன் 3 டசன் வாங்க முடியும் அப்படின்னா கூட எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்து கூட அக்கம் பக்கத்துல இருக்கிற பெண்களை சுமங்கலி பெண்களை அழைச்சிட்டு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்துட்டு ஒரு பூ கொடுத்துட்டு இந்த வளையல அவங்களால எவ்வளவு வளையல் முடியுமோ அந்த வளையல அவங்களுக்கு போட்டு விடலாங்க. ரொம்ப ரொம்ப விசேஷமான பலனை தரும். முதல் நாள்ல இந்த வழிபாடு செய்யும் போது உண்மையிலேயே நல்ல பலனை தருங்க. இங்க அபார்ட்மெண்ட்ல யார் கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, அதனால என்னால அதை செய்ய முடியல. வளையல் மட்டும் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு குங்குமம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு என்னுடைய வழிபாடை நான் செஞ்சுக்கிறேங்க. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தது உங்க கூப்பிட்டா வந்து வாங்கிப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா கூப்பிட்டு உங்களால முடிஞ்சா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. முடியலன்னா ஒரு சாக்லேட் வச்சு கூட வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், வளையல், சாக்லேட் வச்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்குங்க. இன்னைக்கு வீடியோல நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.